Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Oppo Reno 13ங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோனோட பிரைஸ் 38000 ல இருந்து 44000 வரைக்கும் Flipkart and ஆன்லைன்ல வந்து இருக்கு. ப்ளூ ஒயிட்ங்கற ரெண்டு கலர் வருது. ரொம்ப ஒரு லைட் வெயிட் and அல்ட்ரா ஸ்லிம் ஆல்ரவுண்டர் ஃபோன். ஏனா எல்லா லெவலுமே பார்த்தா அப்படினா ஹை லெவலா வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ் வந்து பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 8GB, இன்னொன்னு வந்து 12GB. ரெண்டுமே பார்த்தா அப்படினா ஒரு மாசான ஆப்ஷனா இருக்கு. சோ இது மூலமா மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா அப்படினா சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தா அப்படினா மூணு வேரியன்ட்ல இருக்கு. 128GB, 256GB, 512GBங்கற ஒரு மாசான ஆப்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து UFS வந்து 3.1 வந்து கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இந்த ஃபோன்ல வந்து கார்ட் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் வந்து இல்ல. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா 512GB வந்து குறிப்பா வந்து ஸ்கை ப்ளூ வந்து ஃபோனுக்கு வந்து பார்த்தா அப்படினா 512GB வந்து சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா அப்படினா ஒரு மாசான ஆப்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா OS. இந்த ஃபோன்ல வந்து பார்த்தா அப்படினா கலர் OS 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணி இருக்கு. அப்டேட் வந்து ஒரு 3 அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாம 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தா அப்படினா ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல 5600 mAh லெவல் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. அது இல்லாம 80 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து பேட்டரி ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 48 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே ஃபோன் வந்து full % வந்து சார்ஜ் ஆகும். சோ இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து லொகேஷன் அண்ட் டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி வந்து வேரி ஆகலாம். ஒரு டைம் வந்து நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 22 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக் டைம்க்கான சப்போர்ட் இருக்கு. 14 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா வீடியோ கேம் ப்ளே பண்றதுக்கு நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்குது. 12 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை டைம்ல வந்து இந்த ஃபோன் வந்து சப்போர்ட்ல இருக்கு. சோ ஃபோர்த் ஆப்ஷன் பேட்டரி பார்த்தோம் அப்படினா ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்ஷனா வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். சோ இந்த ஃபோன்ல சிப்செட் வந்து பாத்தீங்க அப்படினா MediaTek D8350 AI பவர்ட் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இதனோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து பார்த்தா அப்படினா 3.35 GHz வந்து ஸ்பீட் வந்து இருக்கு. சோ இந்த சிப்செட் மூலமா கேமிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இருக்கு. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தா அப்படினா ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஹெவியான டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங், கேமிங், அதுக்கு அப்புறம் வீடியோ எடிட்டிங் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இருக்கு. கேமிங்க்கு வந்து GPU வந்து ARM TUS G615 வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா சிப்செட் வந்து பார்த்தா அப்படினா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோனுடைய ஸ்கிரீன் சைஸ் பார்த்தா அப்படினா 6.59 வந்து லார்ஜர் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 1.5K அல்ட்ரா HD ரெசல்யூஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். AMOLED வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பீக் நிட்ஸ் வந்து பார்த்தா அப்படினா 1200 வந்து கொடுத்திருக்காங்க. 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. Gorilla Glass 7i சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. HDR10+ கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 420 வந்து PPI வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேலயும் பார்த்தோம் அப்படினா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை லெவலா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன்ல கேமரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் செட்டப்ல வந்து பேக் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அதுல 50 MP வந்து பார்த்தோம் அப்படினா மெயின் கேமராவா இருக்கு. அதுல வந்து Sony Lydia 600 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ Sony 600னால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான இமேजेस வந்து எடுக்க முடியும். சோ லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. அது இல்லாம OIS கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. EAS கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் கான சப்போர்ட் இருக்கு. PDF கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 8 MP வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுலயும் வந்து AF வந்து EAS வந்து கொடுத்திருக்காங்க. அது இல்லாம அடிஷனலா 2 MP வந்து பார்த்தோம் அப்படினா கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து CMOS சென்சார். சோ இதுல ரெண்டு LED லைட் வந்து கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படினா 4K வரைக்கும் வந்து 60 ஃப்ரேம் per செகண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படினா சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 20x வரைக்கும் பார்த்தோம் அப்படினா டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படினா அது மாதிரி 50 MP வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபுல் HD, 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படினா சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா கேமரா வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா பிரைஸ் வந்து 3 வேரியன்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தோம் அப்படினா 8GB 128GB இன்டர்னல் வந்து 38000 வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8GB 256GB வந்து பாத்தீங்கன்னா 40000 இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா 12GB 512GB இன்டர்னல் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் வந்து 44000 இருக்கு. சோ நீங்க வந்து ஒரு லைட்டான யூசர் அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கேமிங்க்கு அதுக்கு அப்புறம் அதிகமான ஸ்டோரேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு நல்லா வேணும் அப்படினா அதுக்கு அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. சோ இத வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோனுடைய பெரிய ப்ளஸை பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டு தான். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க, 181 கிராம். ஸோ கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து இருக்கும். அது இல்லாமல் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.24 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சிம் கார்டு தான். ஸோ மெமரிக்கு வந்து டெடிகேட்டடாக ஸ்லாட் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் USB போர்ட் வந்து 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவலாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வைஃபை, GPS, ப்ளூடூத் இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. Type-C ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IP வாட்டர் ப்ரூஃப் வந்து 6968 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து 2 meters வந்து டெப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா up to 30 minutes வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. IR ரிமோட் கண்ட்ரோல் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. AI ஆப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய ஃபோனில் AI ஆப்ஸ் வருது. ஸோ இதுலேயும் வந்து AI ஆப்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரைட்டர், சம்மரி, மோஷன், ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், அன்பிளரர், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கோட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஃபீச்சரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ட்ராபேக் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் வந்து இல்லை. ஆனால் வந்து இது ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ணது. ஏன்னா இவங்க வந்து இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 128, 256, 512 GB. ஸோ 512 GB தாண்டி வந்து மெமரி பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு லைட்டான இஷ்யூவாக இருக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்து தெரியாது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. இதை வந்து 8K கொடுத்துருக்கணும். 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்திருக்கும். ஏன்னா வந்து 40 வரைக்கும் வந்து இதனோட ப்ரைஸ் வந்து வருது. ஸோ இதை வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்திருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக வந்து கன்சிடர் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் FM-க்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல் ட்ராபேக் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட்டு தான். இந்த ஃபோன் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 38,000லேருந்து எண்டிங் வந்து 44,000 வரைக்கும் முடியுது. இது வந்து ஒரு 30 to 35 இருந்ததுன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக்காக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். இப்போ ரீசன் டு பை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரீசன் டு பை தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராண்டு ஓப்போ வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஹை ஸ்பீடு ஹை பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இது வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்ப்ரூவ்டு கேமராவாக கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாங் லெவல் வந்து வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இம்ப்ரூவாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் எல்லா லெவலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அண்ட் ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது ரீசன் டு பை தான். அது இல்லாமல் இது ஒரு அல்ட்ரா ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட் ஃபோன். என்னதான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 200 மேலே தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஓப்போ மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் வந்து லெஸ் தென் 200 கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இது உண்மையாக வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து ரீசன் நாட் டு பைக்கு ஒரே ரீசன் தான், காஸ்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி காஸ்ட்டை குறைச்சாங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.